118 வேணுமே. அரசமைப்பு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் எந்த தலைவருக்கு, அது வந்து கட்சி கிடையாது, சட்டமன்றம்ங்கிறத பொறுத்தவரை கட்சியே கிடையாது. அதிமுக, திமுக, தாவேக்கெல்லாம் பேசுறது மக்கள் மன்றத்தில். சட்டமன்றத்தில் அவர் கட்சி தலைவர் கிடையாது, ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். திரு விஜயை வந்து சட்டமன்றம் எப்படி பார்க்கும்னா பெரம்பூர் தொகுதி உறுப்பினர். திரு மோடியை பாராளுமன்றம் எப்படி பார்க்கும்னா வாரணாசி தொகுதி உறுப்பினர். ஸோ மக்கள் பிரதிநிதி, கட்சி பிரதிநிதி கிடையாது, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப யார் ஒருத்தருக்கு 118க்கு மேல இருக்கோ அவர் ஆட்சி வைப்பாருங்க சொல்லிருக்கு. அவர் வந்து முதலமைச்சர் ஆவார், அவர் தலைமையில் ஒரு கேபினட் அமையும். அப்ப 118ங்கிற நம்பர் இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா உரிமை கோர முடியும். உரிமை கோர வேண்டி தான், அழைக்க மாட்டாங்க. 118ங்கிற கன்வின்சிங் நம்பர் அவங்க இருந்தால் தான் முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2006 திமுக தனியாக 118 கிடையாது. 95, 96, 97, 99 வரைக்கும் 118 கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் ஆட்சி 2006 இதே மாதிரி மே மாசத்துல அவங்க வந்து காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட மற்ற கட்சியோட ஆதரவோடு போய் நின்றாங்க.